கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் சிந்திக்கும்படி நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமோஸ் 4:12 என்ன சொல்கிறது என்று சொன்னால், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அங்கே ஒரு காரியம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி. ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் கடைசி காலத்தின் அறிகுறியாய் காணப்படுகிறது. யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் தற்பிரியராய் பணப்பிரியராய் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தாய் தகப்பன்மாரை மதிக்காதவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறத பார்க்கிறோம். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பல்லாங்கான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள் இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று வேதம் சொல்கிறது. மனுஷர்கள் மற்றவர்களை பகைக்கிறவர்களாய் மாறிக்கொண்டு போகிற காலத்தை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறியாய் நமக்கு காணப்படுகிறது. இந்த வேளையில் தான் வேத வசனம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் 1 ஆண்டு காலமாக இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்திற்கும் பாலஸ்தீனம் காசாவில் யுத்தம் தீவிரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருபுறம் சைனா தைவானுக்கும் எப்போ யுத்தம் வரும் என்றே தெரியாத சூழ்நிலை இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா தேசத்தை எப்பொழுது தாக்கும்? சீரியா, லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள். மனுஷனுடைய இருதயம் தத்தளித்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6000 ஆண்டுகள் முன்பாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் துல்லியமாய் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது வேதம் எவ்வளவு உண்மை என்று நிரூபித்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த புஸ்தகங்களும் வேதத்தில் சொல்லப்பட்ட விதமாய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படவே இல்லை. ஒவ்வொரு குறிக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தான் வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உலகத்திலேயே நம்ம நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லவே இல்லை. ஒரு நாளில் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு ஒப்புவிக்க விட வேண்டும். அவன் செய்த கிரியையின்படி அவனுக்கு பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நடக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி பாவத்திலேயே மூழ்கி அவர் இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை உதறி தள்ளினவர்கள் நித்தியமாய் சாத்தானுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்தில் பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறது. இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் நடைபெற்றிருக்கிறது அல்லவா? இதுவும் நடைபெற்றே ஆக வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே பலத்த சத்தத்தோடும் தேவ சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நாம் உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொள்ள கொண்டு போக ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வருகை 2 விதமாக நடைபெறும். ஒன்று, அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். 2வது, பகிரங்கமாய் 2ஆம் வருகை இருக்கும். அப்பொழுதுதான் அவருடைய கால்கள் எருசலேமில் உள்ள ஒலிவ மலையில் மேலே வந்து நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்பாக ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகைக்கு தான் இன்றைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும்.
மேகங்கள் மேலே எடுக்கப்பட்டு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அப்பொழுதே அவர் வந்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ராப்சர் என்று சொல்லப்படுகிற, காட்டப் என்று சொல்லப்படுகிற அந்த ராப்சர் சீக்கிரமாய் நடக்க இருக்கிறது என்று சொல்லி நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தம்மோடு மேகத்தின் மேலே ஆகாயத்தில் அவர் வந்து நிற்கும்போது, வானத்தில் அவர் வந்து நிற்கும்போது தன்னுடைய ஜனங்களை தன்னோடு கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி, உலகத்திற்கு ஒருவேளை இந்த காரியம் இதெல்லாம் எப்படி நடக்கும் பரிகாசமாய் கூட தெரியும். அநேக கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்புவது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வேதனைப்பட போகிறார்கள். அதுக்கு பிறகு இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் மகா கொடிய கைக்குள்ள தள்ளிவிடப்படும். அதற்கு முன்பாக தப்பித்து கொள்ள வேண்டும். தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை சந்திக்க இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மத்திய வானத்தில் சந்திப்பதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பல்லாத உலகத்தில் கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக பரியாசக்காரர்கள் கடைசி காலத்தில் தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருவார் என்று சொல்ல வாக்குத்தத்தம் எங்கே? உலகம் உண்டானதற்கு முன்பாகவே எல்லாம் அப்படியே தானே இருக்கிறது என்று சொல்லி பரியாசக்காரர்கள் சொல்வார்கள். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்காமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடணுமே, ஒருவரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவர் பொறுமையை காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா காரியங்களும் இன்றைக்கி எருசலேம், இஸ்ரவேல் அதற்கு ஒரு அடையாளமாய் நமக்கு இன்றைக்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சேனைகள் இஸ்ரவேல் எருசலேமை சுற்றி வரும்போது கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் திட்டமாய் வேதத்தில் சொன்னபடி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவமும் வேதத்தில் சொல்லப்படாமல் நடைபெறவே இல்லை. அத்தனை காரியங்களும் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்திலும் கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ ஒரு வார்த்தை எச்சரிப்பாக சொன்னால், வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று யாரும் சொல்ல போய்விடாதீர்கள். இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் எழும்பி சாத்தானின் ஏஜென்ட்டாய் அவர்கள் செயல்பட்டு கொண்டு பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்வார்கள். சாத்தானும் சகல வல்லமையான அற்புதங்கள் அடையாளங்களை செய்வான். அதை நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வசனம் இருந்தால் மட்டுமே வஞ்சிக்கப்படாமல் இருக்க முடியும். இல்லாட்டினா பொய்யை நம்பி அநேகர் ஏமாந்து போய்விடுவார்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டிய காலம். இந்த வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வித்தியாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. வித்தியாசமான ஒரு ஜென்ரேஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கட்டாயம் இருக்க வேண்டிய சூழ்நிலை. உலகம் அவர்களை இழுத்து விடக்கூடாது. வீட்டில் குடும்பங்களில் ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் அவருடைய இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். இளம் தலைமுறை இன்றைக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாடுகள் மேலே நாடுகளில் தான் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் எவ்வளவு கலாச்சார சீரழிவு. ஆண்களைப் போல பெண் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள். தெருவில் கொஞ்சம் கூட வெட்கமின்றி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயமே வித்தியாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம்,
உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு ஓமையின் மூலம் கர்த்தர் அவரை சந்திக்க நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அதை பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம அதை 10 கன்னிகைகள் என்று சொல்வோம். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் புறப்படுகிறார்கள். 10 பேருக்கும் ஒரே நோக்கம்தான், மணவாளனை பார்த்து விட வேண்டும், அவரை சந்திக்கணும். இன்றைக்கும் நம்ம மணவாளன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். 10 பேரும் புறப்பட்டார்கள். 10 பேருக்கு இருந்த நோக்கம் ஒன்றுதான், இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் வர தாமதித்த போது 10 பேரும் தூங்கிட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் வர தாமதிக்கும் போது அநேகர் ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ள இன்னைக்கு போய்விட்டார்கள். சிம்சோன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கும்படி விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவன் தான் சிம்சோன். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது பலத்த காரியங்களை அவன் செய்வான். அவனுக்கு முன்பாக யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சிம்சோன் கண் இச்சையினாலே பெண்களில் விழுந்து போனான். தெலிலாள் என்கிற பெண், அதுவும் இஸ்ரவேலுக்கு சத்ருவாயிருந்த பெலிஸ்தருடைய பெண்ணின் மேலே ஆசை கொண்டு அவள் மடியில் படுத்து கிடக்கிறான். அவள் கேட்கிறாள், பெலிஸ்தர் தெலிலாளின் மூலம் அவனுக்கு சதி செய்கிறார்கள். இந்த சிம்சோனை யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியலை. அவன்கிட்ட ஏதோ ஒரு பலம் இருக்கிறது. அந்த பலம் என்னவென்று சொல்லி நீ விசாரித்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி 4-5 முறை அவன் வெவ்வேறு காரியத்தை சொல்கிறான். அவங்களால முடியலை. கடைசியில் தினம் அவள் அலட்ட ஆரம்பிக்கிறாள். தினம் அலட்ட ஆரம்பிக்கிறாள். அவன் எனக்கு கடைசியில் என்ன ஆகுது, நான் வாழ்வதோட சாவதை மேலுன்னு சொல்லி தன் ரகசியத்தை சொல்கிறான். என் தலைமயிர் இதுவரைக்கும் சிரைக்கப்படவே இல்லை. என் தலைமயிர் வெட்டப்பட்டது என்று சொன்னால் என் பலம் என்னை விட்டு விலகி போயிடும். ஒருவேளை தலைமயிரில் அவனுக்கு பலம் கிடையாது. அவன் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவன். அவன் தலைமயிர் சிரைக்கப்படக்கூடாது. ஆனால் அவன் பலம் எங்கே இருந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் பலம். அவள் என்ன செய்கிறாள், அவனை தன் மடியில் போட்டு அவன் நல்லா அயர்ந்த நித்திரை நல்லா தூங்குறான். அவன் மடியில் அவன் 7 ஜடைகளையும் அவள் ஆட்களை வைத்து வெட்டி போடுகிறாள். அந்த முடி சிரைக்கப்பட்டவுடன் அவனுடைய பலம், பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி விடுகிறார். அவர் விலகி போனது கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான். தன் பலம் அவனை விட்டு விளங்கி போனது தெரியல. அவள் சொல்கிறாள், சிம்சோனே, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறாள். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் முன்போல எழும்புவேன், அவரை நொறுக்கி போடேன்னு சொல்லி எழும்புகிறான். அங்கே தலைமயிர் எல்லாம் வெட்டப்பட்டதினாலே பலம் இல்லாமல் போய்விட்டது. ஆவியானவரின் பலன் இல்லாமல் போய்விட்டது. தோற்று போகிறான். பிடித்து கொள்கிறார்கள். கண்களை குருடாக்கி போடுகிறார்கள். வெண்கல சங்கிலிலே மாட்டுகிறார்கள். வேடிக்கை பொருளாய் மாட்டிவிட்டார்கள். மாவரைக்க வைக்கிறாங்க. வேடிக்கை காட்ட அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். கடைசி நிமிடத்தில் உணர்ந்து கொள்கிறான், கதறுகிறான். இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவனுடைய சத்துருக்கள் கூடி வந்திருக்கிற இடத்துல, அந்த இடத்துல அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அந்த தூண்களை பிடித்து கொண்டு, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முடி வேற வளர ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தன் தவறை உணர்ந்தவனாய் ஆண்டவரை நோக்கி கதறும்போது அந்த கட்டிடத்தில் இருந்த அத்தனை பேரும், அவனுடைய எதிரிகளான பெலிஸ்தர் அத்தனை பேரும் அவனோடு கூட சேர்ந்து மடிந்து போனார்கள். கர்த்தராலே அழைக்கப்பட்ட சிம்சோன், சத்துருக்கு எதிராக கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் இருக்க வேண்டிய சிம்சோன் ஒரு ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ளே போனதுனால பலத்தில் எல்லாம் இழந்து போனான். ஆனால் கடைசியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே கர்த்தர் அவனை கொண்டு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வர தாமதமானபோது இன்னைக்கு எத்தனை பேர் தூங்கி போனார்கள். ஆவிக்குரியது ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள்.
உலகத்து காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு இருக்கிறது, மயக்கி கொண்டு இருக்கிறது. பாவம் எப்பொழுதுமே கவர்ச்சிக்கும், இழுக்கும். அதை சிக்குண்டுட்டோன்னா அது ஆழமாய் படு பாதாளத்தில் நம்மை கொண்டு பேசிடும். முதலே நம்ம சுதாரித்து கொள்ள வேண்டும், முதலே வெளியே வந்து விட வேண்டும். எத்தனை பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு கூட்டு போனாங்கன்னு குடி பழத்துக்கு ஆளாக்குறாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து மீளவே முடியலை. புரோனோகிராஃபி என்று சொல்லப்படுகிற அருவருப்பான படங்களை மொபைல் ஃபோனில் தற்செயமே அந்த காட்சிகள் வந்து ஆரம்பித்த பிறகு அதிலேயே மூழ்கி போய் விட்டு எல்லாவற்றையும் இழந்து போய் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள் அல்லவா? எத்தனை பேர் கம்ப்யூட்டரில் சேட்டிங்கில் முன்பின் தெரியாதவர்களோடு பழக்கமாகி எத்தனை பேர் தங்களுடைய கற்பை இழந்து போய் இருக்கிறார்கள். முன்பின் யாரென்றே தெரியாதவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி வெறும் இந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு அவர்களை நம்பி போய் எத்தனை பேர் இப்படிப்பட்ட சீரழிவுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விற்று போட்டு விட்டார்கள் அல்லவா? கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சந்திக்க நாமும் நம்முடைய குடும்பமும் ஆயத்தமானோம். குடும்ப தலைவர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் முழுவதும் இயேசுவின் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். பகிரங்க 2வது வருகை அல்ல, அதற்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சபையை அவர் கூட்டி சேர்க்க வருகிறார். ஒருவேளை சபையில் அங்கத்தினராக இருப்பது நிமித்தமோ, சபையில் எல்லா பணத்தையும் ஒழுங்காக கட்டுகிறது நிமித்தமோ, ஞாயிறு ஆராதனைக்கு ஒழுங்காக போவது நிமித்தமோ நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு நாளும் மதம் நம்மை ரட்சிக்க போவதே கிடையாது. கிறிஸ்தவம் மதம் நம்மை ரட்சிக்காது, கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்க முடியும். நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதுனால, ஆலயத்துக்கு ஒழுங்காய் போவதனால, வேதத்தை ஒழுங்காக வாசிப்பதுனால நான் பரலோகத்துக்கு போய் விட இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதோ, மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு பிறகு எல்லா பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, ஆலயத்துக்கு வருவதினாலோ அள்ளி அள்ளி காணிக்கை கொடுப்பதினாலோ ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வேண்டும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அநேகர் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நான் அவங்கள காட்டில் நீதியாக தானே இருக்கிறேன் என்று சொல்லி தவறாக எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். மனுஷருடைய நீதி நம்மை தப்பிவிக்க மாட்டாது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதி எல்லாம் அநீதியான கந்தைகளைப் போல இருக்கிறது, அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார். அவர்கிட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எதுவும் அவர் கண்ணிலிருந்து தப்ப முடியாது. ஒளிந்து நிறுந்து பாவம் செய்தால் அவர் பார்க்க மாட்டாரா? எங்கே இருந்தாலும் அவர் பார்ப்பார். உள்ளத்தில் தோன்றுகிற அருவருப்பான எண்ணங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு இனம் பெரியாத, இதுவரைக்கும் நாம் அனுபவித்திராத ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடவே கூட. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கூடுமானால் 70, 80, கூடுமான 120 வயது வரைக்கும் தான் வாழ்க்கை. அதற்கு பிறகு நம்ம வாழ போகிறோம் அல்லவா, அதுதான் நிரந்தரமானது. அதற்கு அழிவே கிடையாது. அது நரகத்துக்கு போய்விடவே கூடாது. பரலோகத்தில் தேவாதி தேவன் தருகிற இலவச ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் வாழும்போது மட்டுமே அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிய காலம், கடைசி காலம். எச்சரிக்கையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டிய காலம். கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலம். இந்த கன்னிகையில் பார்க்குறோம், தூங்கிட்டாங்க. ஏன் தூங்கினாங்க? ஆண்டவர் வர நாளாது, மணமாலை வர தாமதிக்குது, எல்லாரும் தூங்கிட்டுறாங்க. தூங்கும்போது ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லி. எல்லாரும் எழுப்புறாங்க, 10 பேர் எழுப்புறாங்க. தங்க தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிறாங்க. 5 பேர் எண்ணெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் அணைந்து போன தீவட்டியில் திருப்பி எண்ணெயை ஊற்றி தீவட்டியை பொருத்திடுறாங்க. 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, ஆயத்தம் இல்லை.
அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் என்று சொன்னால் 2 பேருக்கும் அது பத்தாமல் போய்விடும். அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கடைக்காரங்கிட்ட போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க கடையில் அந்த ராத்திரி நேரம் கடையில் போய் எண்ணெய் வாங்க போகிறதுக்கு முந்தி மணவாளன் வந்து விட்டார். வேதம் அழகாய் சொல்கிறது. மத்தேயு 25:10 சொல்கிறது, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் திருமண வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. மற்றவங்க வந்து கத்துறாங்க, ஆண்டவரே கதவை திறங்க திறங்க என்று சொல்லி. கதவு அடைக்கப்பட்டு விட்டது. கிருபையின் காலம் அடைக்கப்பட போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகு கிருபையின் காலம் தொடங்கினது. அந்த காலம் முடிவடைய போகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். கிருபை முடிவடைய போகிற காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலத்தை அசட்டை பண்ணி விடாதீர்கள். ஏன் அவங்களால அந்த உள்ளுக்கு போக முடியலை? வாழ்க்கையில் அஜாக்கிரதை, நம்முடைய வாழ்க்கை குறித்த அஜாக்கிரதை. வேதம் சொல்கிறது, அவர் வெளிப்படும்போது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே அவருடைய வருகையில் நாம் காணப்பட முடியும். அதற்கு பிறகு இந்த உலகம் போக போகிற பயங்கரமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கொடூர காரியங்களை நிறைவேறப் போகிறது இயேசு தம்முடைய சபையை எடுத்துக்கொண்ட பிறகு. அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாகணும். அதற்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு விட நினைத்து கூட நீங்கள் பார்க்க முடியாது. கிருபையின் வாசல் நமக்கு அடைக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த வாசல் திறக்கப்படும். இதுவரைக்கும் அவருடைய மனங்களை கர்த்தர் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். இந்த காலத்தை தவற விட்டு விடவே கூடாது. யாருமே நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் என்பதை திட்டவட்டமாய் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடிதான காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. சிறு பிள்ளைகள் இன்றைக்கு கொலை செய்கிறார்கள். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கத்தியை வைத்து கொத்துறதை பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள், சொல்லவே கூடாத சம்பவங்கள்லாம் எத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாவத்தின் உச்ச கட்டத்தை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் கேள்விப்படாத பாவங்களுக்கு மலிந்து கிடக்கிறது. அன்றைக்கு அந்தரங்கத்துக்கு செய்ய துணிந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியரங்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிப உலகம் எத்தனை சீர்கேட்டுக்கு போக முடியுமோ அத்தனை சீர்கேட்டையும் சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஒரு உங்கள் குடும்பங்களில் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? பெற்றோராகிய நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்காலில் நின்று செபியுங்கள். முழங்காலில் நின்று செபியுங்கள். நான் என் பிள்ளைகள்லாம் வாலிப பருவத்தில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நேரம் உணவை வெறுத்து பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக செபிப்பேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் ரட்சிப்பில் நிலை கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தாயின் ஜெபம், தன் பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் ஜெபிக்கிற ஜெபம் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். எவ்வளவு காலம்? ஒருவேளை நிறைய பேர் நாங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நல்லது தான். முதல்ல நம்ம வீட்டை கட்ட நினைக்கணும். தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை தெய்வ கிறிஸ்துவை அறிந்த குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் யார் என்று தெரியாதவர்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த நாளை நடுவ விட்டு விடாதீர்கள். உங்களை அவர் நேசிக்கிறார். அதனால் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மாற்றுவதற்கு அது உண்மை உள்ள ரத்தம். அந்த ரத்தத்தினாலே என் பாவத்தை கழுவுங்க என்று சொல்லி வாலிபர் பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், யார் கேட்டாலும் உடனடியாக இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத சமாதானமும் சந்தோஷமும் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தால் அப்படிப்பட்ட மேலான சமாதானத்தை கொடுப்பது மட்டுமல்ல,
என்றென்றைக்கும் அவரோடு வாழும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் கொடுக்க அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். இந்த தருணத்தை நடுவ விட்டு விடாதீர்கள். அவரை நோக்கி பார்ப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக நன்றி அப்பா. ஒருவேளை இந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா, ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் வருவீர், சீக்கிரமாய் வரப்போறீங்க ஆண்டவரே. உண்மை மத்திய ஆகாயத்தில் நாங்கள் சந்திக்கும்படியாய் கத்தாவை, கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் சொந்த பலத்தால் நாங்கள் அப்படி வாழ முடியாது. நீங்கள் சொன்னீங்க அப்பா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என் கையிலிருந்து ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். பரிசுத்தமாய் வாழ எங்கள் குடும்பம் பரிசுத்த குடும்பமாய் வாழ, எங்கள் வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ, எங்கள் சிறு பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ இயேசுவே நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. உங்கள் கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஒருவேளை இயேசு என்றால் யாருனே தெரியாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்தும். இயேசுவே என்று கூப்பிடும்போது அப்பா, உங்கள் அன்பு அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து அவர்களையும் உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அநேகரை ஆண்டவரே உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இனி என்னென்ன பிரச்சனையோடு கூட கத்தாவே, கண்ணீரோடு எந்தெந்த தேவைக்காக ஆண்டவரே அப்பா அழுது கொண்டிருந்தார்கள் எல்லாம் ஆண்டவர் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.